இன்று வேதாகம கதை நேரம். இக்கதை நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நோவாவின் நம்பிக்கை, விசுவாசம், கீழ்ப்படிதல். அத்துடன் ஆண்டவரிடம் நோவா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பற்றியும் இக்காணொளியில் நாம் காணப்போகிறோம். இக்கதை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் தொடங்கி 9ஆம் அதிகாரம் வரை அமைந்துள்ளது. நோவா ஒரு நேர்மையான, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நம்பிக்கை மிக்க மனிதர். அவர் எப்போதுமே கர்த்தரை துதிச்சுட்டே இருப்பாரு. கர்த்தருடைய நாமத்தினால அவர் மனமகிழ்ச்சியாகவும் இருந்தாரு. ஆனா அந்த காலத்துல உலகம் எல்லாம் பொல்லாத மனுஷங்கனால நிரம்பி இருந்தது. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தீமையால நிறைஞ்சி இருந்தது. ஒரு நாள் கர்த்தர் நோவா தாத்தாட்ட சொல்றாரு, இந்த உலகம் எல்லாம் பாவத்தினால நிரம்பி இருக்கு, பொல்லாத எண்ணங்கள்னாலையும் நிரம்பி இருக்கு. அதனால நான் ஒரு பெரிய மழையால இந்த உலகத்தையே அழிக்க போறேன். நீ என்ன பண்றனா, ஒரு பெரிய கப்பலை கட்ட வேண்டும். அந்த கப்பலை கட்டி அதில் உன்னோட குடும்பமும் இந்த பூமியில் இருக்க விலங்கினத்தில் ஜோடி ஜோடியாக அதில் சேர்த்து நீ பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு. நோவா இதை கேட்டதும், ஆண்டவரே, நான் உங்கள் வார்த்தையை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நோவா தாத்தாவும் ஒரு பெரிய கப்பலை கட்டவும் ஆரம்பிச்சாரு. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு, என்ன நோவா, மழை பெய்யுமா என்ன? அதை நம்புறையா நீயே? இங்கே மழையும் இல்லை, கடலும் இல்லை, எதுக்கு தான் இந்த கப்பலை கட்டுறையோ அப்படின்னு கேலியாக பேசினாங்க. ஆனால் நோவா தாத்தா யாருடைய கேலி கிண்டலையும் பொருட்படுத்தவே இல்லை. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி தொடர்ந்து உழைச்சாரு. நோவாவும் அவருடைய மனைவியும் மற்றும் அவங்களோட 3 மகன்மார்கள் சேம், காம், யாப்பேத், இவங்க எல்லாரும் ஒரே மனதோட கர்த்தர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. காலமும் கடந்தது, கப்பல் வேலையும் முடிந்தது. கர்த்தர் கூறியது போல வானம் கருமையாகியது, மேகங்கள் குழம்பின, தண்ணீர் பொழிய ஆரம்பித்தது. மழை 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இரவும் பகலும் கொட்டி தீர்த்தது. இப்பொழுது மனிதர்கள் அனைவரும் ஓடி வந்தனர். நோவா, நோவா, தயவு செய்து உன் கப்பலில் எங்களையும் அனுமதி என்று அழைத்தார்கள். ஆனால் அது கூடாத காரியம். கர்த்தர் அல்லவா கதவை மூடியது. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்கனவே போதித்தார். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை கேட்கவும் மறுத்துவிட்டார்கள். கடைசியாக மழை நின்றது. நீர் குறைய தொடங்கியது. கப்பல் அரராத் மழையில் நின்றது. நோவா கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். அப்பொழுது வானத்தில் ஒரு அழகிய வானவில் தோன்றியது. ஆண்டவர் இங்க சொல்றாரு, இனி உலகத்தை கரைமூழ்க செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் உறுதியளிக்கிறாரு. அந்த வானவில் கர்த்தரின் வாக்குறுதியின் அடையாளமாக அங்க அமைந்தது. இக்கதையில் நாம் கற்கும் பாடம் என்னவென்றால், நோவா தாத்தா போல் நாமும் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நம்பிக்கையாய் நாம் இருப்போம். உலகம் எதை சொல்லினும் நாம் அதை நம்ப வேண்டாம். கர்த்தரின் பேர் எப்பொழுதும் நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் நம்மை எப்பொழுதும் காப்பார். கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு நம் வாழ்வில் மிக முக்கியமானவைகள். நோவா தாத்தாவுடைய கதை விரிவா உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் இன்னும் முழுமையாக எடுத்து போடுறேன் உங்களுக்கு. வேதாகமத்திலிருந்து வாரம் ஒரு கதையை நாம் பார்க்கலாம். இக்காணொளியை பார்த்ததற்கு நன்றி.